வாங்க இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, பன்னீர் சாண்ட்விச் தான் பண்ண போறேன். கூடவே பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் ஒன் பாட் ரைஸ் மாரி வச்சிரலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கிங் டே இந்த வாரத்தில. அதுக்கப்புறம் 2 நாள் வியாழன், வெள்ளி லீவு. அதனால ஒரு குஷியா கிளம்பியாச்சு. பன்னீர் புர்ஜி மாரி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம், தக்காளி அரைச்சு சேர்த்துட்டு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இத சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம், நம்ம பன்னீர நல்லா மேஷ் பண்ணி அதில ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து சப்பாத்தி, பூரி, சாண்ட்விச்சுக்கு தான் நல்லாயிருக்கும். ரைஸ்க்குலாம் சுத்தமா செட்டே ஆகாது. பட் சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா, தக்காளி சாதமும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் தான் வந்து டே கேரில் பேக் வைக்கணும். ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரமே கிளம்பிடுவாங்க. முன்னாடி ஒரு நாள் பார்த்திங்கன்னா, நான் டே கேரில் பேக் வைக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி போயிட்டுருந்தேன். அப்போ அவங்க மேம் பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டே கேர் அங்கெல்லாம் வந்து கொடுக்க வேணாம், கீழே ரிசப்ஷன்லேயே வச்சுருங்க, நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஓடிலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு டே கேர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவங்க இல்லைன்னா இந்த 3 வருஷம் வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கும். அதனால் நல்லா பார்த்துக்குவாங்க. நானும் வந்து பேக் கொண்டு போயிட்டு கீழே ரிசப்ஷனில் வச்சுட்டு அவங்க எடுத்துப்பாங்க. இப்படி தான் அன்னையோட விலாக் போணுச்சு. இன்னொரு நல்ல விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்